Class 12 Physics Current Electricity Example 2.21. The following figure shows complex network of conductors which can be divided into two closed loops like EACE and ABCA. Apply Kirchhoff's voltage rule KVR. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட். இதை வந்து ரெண்டு லூப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது EACE அப்படின்னும் ABCA அப்படின்னும் ரெண்டு லூப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அதாவது கேட்குறாங்க, அதாவது கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல். ஸோ நம்ம அதில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் சர்க்கியூட் வந்து ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஈக்குவல் டு இஎம்எஃப் ஆஃப் த சர்க்கியூட் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டு லூப்புக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லூப் வந்து EACEக்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா I1 R1. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணும். அடுத்தது I2 R2 ப்ளஸ் ஸோ இந்த லூப் இப்படி போகிறனால இப்போ I3 R3 எழுதணும். இப்போ I3 R3 ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த சர்க்கியூட் வந்து எப்சிலான். ஸோ அப்போ எப்சிலான் எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த லூப் ABCAக்கு பார்க்கலாம். ஸோ ABCAவில் என்ன மாதிரி வருது? ஸோ ஃபஸ்ட்டு ஏபியில் பார்த்தோன்னா I4 R4ன்னு வருது. அடுத்த பிசியில் பார்த்தோன்னா I5 R5 ப்ளஸ் அடுத்தது சிஏன்னு கொடுத்துருந்தாங்களா, அதனால் I2 R2. இங்கே இஎம்எஃப் வந்து இங்கே கொடுக்கல, ஸோ அதனால் 0. ஸோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் கண்டிப்பாக க்ளோஸ் லூப்பில் தான் வரும். அதாவது EAC ABCன்லாம் நிற்காது, திருப்பியும் ஈன்னு வந்து முடியும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு லூப்போட கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் அப்ளை பண்ணியாச்சு.